கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்றிடக் காலனும் கைதொழும் கணபதி என்றிடக் கர்மமும் ஆதலால் கணபதி என்றிடக் கவலையும் தீருமே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன் மாநகருளானே. எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணைக் கடவுளாம் ஸ்ரீயகப்பதியான பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருவருட்பெருங்கருணையினாலும் ஜெகன்மாதா லோகமாதா ராஜராஜேஸ்வரியான புவனேஸ்வரி சீதளாதேவி சேலம் அம்மாப்பேட்டை பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவிலிலே விற்றிருந்தருள் பாலிக்கின்ற மகமாயி மாரியம்மனுடைய திருவருட்பெருங்கருணையினாலும் ஸ்ரீ தெய்வீகம் மார்கழி பெருவிழா குழு நடத்துகிற மார்கழி விழா நிகழ்ச்சியிலே இந்த வருடம் 11ஆம் ஆண்டு விழா துன்முகி வருடம் மிகச் சிறப்பாக மார்கழி மாதம் தொடங்கிவிட்டது. பக்தர்களெல்லாம் இன்றைக்கு காலையிலேயே பாவை நோன்பை தொடங்கி அந்த வருடம் தோறும் எப்பொழுது வருமோ இந்த மார்கழி மாதம் நாம் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நேற்று எப்பொழுது தொடங்கியே ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வீகம் மார்கழி பெருவிழா குழு நம்முடைய தலைவர் UPU ராஜேந்திர உடையார் மற்றும் அவருடைய தம்பி தியாகராஜ உடையார், இந்த கோவிலினுடைய தக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மாலை அணிவித்த அசோகன் அவர்கள் மற்றும் தெய்வீக மார்கழி பெருவிழா குழுவினுடைய செயலர் உள்ளிட்ட அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் இறையருள் கைகூட வேண்டுமாய் நன்றியறிதலை வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொண்டு அடியேன் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆர்ந்த பெருமை தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. நல்லது கேட்கணுமா? நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். நினைத்து சொல்லி கேட்க வேண்டும். மகாகவி பாரதியார் ரொம்ப அற்புதமாக இதை சொல்லுகின்றார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். எவ்வளவு சுருக்கமாக அற்புதமாக சொல்லுகிறார் மகாகவி பாரதி. மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதியான தூய்மையான மனம், மனத்தினால் பாடி மனத்தினால் நினைந்து வாயினால் பாடின்னு சொல்றாள் ஆண்டாள். வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போயப்பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் சூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மனசு தூய்மையாகணும். வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமாக அந்த பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார். பகவத்கீதையிலே கண்ணன் தன்னை பற்றி அறிமுகமாக சில உரைகளை சொல்லிக் கொள்ளுகிறார். அதற்கு விபூதி யோகம் அப்படின்னு பேர். விபூதினா மகிமைன்னு பேர். நமக்கு விபூதினா நெத்தியில் வச்சுக்கிற திருநீருன்னு தெரியும். அது திருநீற்றுக்கு விபூதின்னு பேர் கிடையாது. அது காலப்போக்கில் அதே வந்துடுச்சு. நெற்றியிலே இடுகின்ற அந்த இறைவனுடைய பிரசாதத்துக்கு திருநீரு, மந்திரமாவது நீரு அப்படின்னு தான்
ஞானசம்பந்தர் பாடுகிறார். விபூதின்னு பாடலை. விபூதி அப்படின்னா மகிமை. விபூதின்னா மகிமை, பெருமை, அருமை, இறைவனின் திறமை. பகவத்கீதையிலே விபூதி யோகம் என்று ஒரு யோகம், யோகம்னா சாப்டர், பகுதி. அந்த விபூதி யோகத்திலே தான் எப்படியெல்லாம் இருக்கின்றேன் என்பதை வரிசைப்படுத்துகிறான். காலங்களில் நான் வசந்தமாக இருக்கின்றேன், வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கின்றேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன், மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி என்று சொல்லுகிறான். பகவத்கீதையிலேயே சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் எது என்றால் அது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு அதிக பெருமைகள் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். தேவர்களின் அதிகாலை, தேவர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுது. தை மாசம் உத்தராயணம் புறப்பட்டு விடுகிறது, பகல் பொழுது. அந்த அற்புதமான மார்கழி மாதத்தினுடைய இன்னொரு பெயர் என்ன என்றால் கேசவ மாதம். கேசவா, பகவானுடைய முதல் பெயர் கேசவா. கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள். அப்படி அற்புதமான மாதமாகிய மார்கழி மாதத்திலே ஒரு நோன்பு இருப்பார்கள். அந்த நோன்புக்கு பாவை நோன்பு. பாவை என்று சொன்னால் பெண்கள், பாவையர், பெண்கள் இருக்கக்கூடிய நோன்பு. பெண்களுக்கு ஏற்றம் தருவதற்காகவே இந்த பாவை நோன்பு இருக்கிறது. ஆண்களுக்கு வேத வழியிலே நோன்புகள் உள்ளன, புராண வழிகளிலே நோன்புகள் உள்ளன, சம்ஹிதை நோன்புகள் உள்ளன, ஸ்ருதி நோன்புகள் எல்லாம் உள்ளன, ஏகாதசி முதலான விரதங்கள் உள்ளன. இப்படி ஆண்களுக்கு நிறைய விரதங்கள் உள்ளன. பெண்களுக்கு சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மார்கழி மாதத்திலே நோக்கிற நோன்பை பாவை நோன்பு என்று பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பாவை நோன்பை பற்றி ஆண்டாள் பாடியதனாலே அதற்கு திருப்பாவைன்னு பேர். திருப்பாவை 30 செப்பினால் வாழியே என்று வாழ்த்துகின்றார் ஒரு பட்டர். 140 முந்துரைத்தால் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்றெல்லாம் ஆண்டாளை வாழ்த்துவார்கள். ஆண்டாள் எதை ஆண்டாள்? இறைவனையே ஆண்டாள், ஆளுகின்றாள், அன்பினால் ஆளுகின்றாள். ஆழ்வார்கள் இருக்காங்க, இறைவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து ஆழ்ந்து அவனுடைய பெருமையை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றெழும் கண்ணீர் அதனால் வரைந்து வரைந்து அந்த பக்தி பெருக்கினே, அந்த பாகவத சம்பந்த கோஷ்டி சம்பந்தத்தினாலே அந்த பாகவத மகிமையிலே மூழ்கி ஆழ்ந்து முத்தெடுத்து அந்த இறைவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து போனார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் சிறப்பு நகரம். ஆழ்வார்கள், ஆழ்ந்தார்கள். ஆளுதல் என்றால் அதிலேயே மூழ்கி இருத்தல், திளைத்திருத்தல், கழித்திருத்தல், அப்படியே அந்த மகிமையிலே ஊறிப்போதல். இறைவனை நினைந்து நினைந்து ஆனந்த பெருக்கெடுக்கிறது. ஒரு தாய்க்கு தன் மகனை, மக்களை நினைத்தால் எந்த அன்பு ஊறுமோ, ஒரு காதலனுக்கு தன் காதலியை நினைத்தால் என்ன அன்பு ஊறுமோ, ஒரு நாட்டு பிரஜைகளை நினைத்தால் அந்த மன்னனுக்கு எவ்வாறு அன்பு ஊறுமோ அந்த அன்பு பெருக்கெடுக்கிறது. ஐத்தான் சொன்னார்கள், அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்று தாயுமானவர் சொல்லுவார். அன்பை பெருக்கி, அன்புன்னா காதல், பக்தி, அந்த இறைவனிடத்திலே அன்பு மூடுகின்றார். அன்பெனும் பிடியுள் அகப்படுமலையே என்றார் வள்ளலார். இந்த வள்ளலாரை சொல்லுகிற போதெல்லாம் பொன்னுசாமி உடையார் நினைவுக்கு வருகிறார்.
வள்ளலார் அன்பையே தான் இறைவனை கட்டுப்படுத்துகிற வலை என்று சொல்லுகிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படு மலையே, அன்பெனும் பிடிக்குள் அடங்குகின்ற ஆரமுதே என்று சொல்லுகின்றார். அந்த அன்புதான் பக்தி. அந்த அன்பினிலே திளைக்கின்றார், ஆழ்ந்து போகின்றார். அந்த அன்பிலே மிதக்கின்ற காரணத்தினாலே, ஆழ்ந்ததனாலே ஆழ்வார்கள் பேரு. ஸ்ரீ வைஷ்ணவத்திலே தமிழ் முனிவர்களுக்கு 12 பேர். ஆழ்வார்கள் எத்தனை பேர்னா 12 பேர்னு சொல்லணும். ராமானுஜர் ஆழ்வார் அல்ல, அவர் குருநாதர், ஆச்சாரியன். ஆழ்வார்கள் 12 பேர். அந்த 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆண்டாள் ஆழ்வாராக ஆனார். பெரியாழ்வாருடைய பெண். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்று ஒரு வாழ்த்துப்பார். ஆழ்வார்கள்ல இவருக்கு மட்டும்தான் பெரியாழ்வார்னு பேர். அப்ப மற்றவங்கெல்லாம் சின்ன ஆழ்வாரா? அல்ல. ஆழ்வார்களில் இறைவனுக்காக தன் மகளையே ஈந்த பிரான் பாகவத சம்பந்தத்தினாலே தினம் தினம் பாகவத கதைகளை சொல்லி அந்த ஆண்டாளை வளர்த்து ரங்கநாதனுக்கே தானம் கொடுத்தவர், கனிகாதானம் பண்ணினவர். அதனால பெரியாழ்வார். கண்ணன் மேல அவருக்கு அத்தனை பிரியம், கிருஷ்ண பக்தி. அந்த கதையைத்தான் இன்றைக்கு கோதையின் கீதை என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். கோதையின் கீதை. கோ என்றால் பூமி, தை என்றால் பெண், கீதை என்றால் சொன்னது. பூமியிலிருந்து அவதரித்த பூமி பிராட்டியாகிய ஆண்டாள் என்கிற கோதை நாச்சியார் சொன்னது கீதை. கோதையின் கீதை. முன்னொரு காலத்திலே மதுரை மாநகரன் பாண்டி நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. இந்த சதுரகிரி போகிறவர்கள் எல்லாம் இப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்க்கிறார்கள். அது ஒரு ராஜபாட்டை. மதுரையிலே இருந்து திருநெல்வேலி பாதையிலே ஒரு ராஜபாட்டை. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மிகப்பெரிய வேதங்கள், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் என்று பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஜோதி மணிமாடம் தோன்றுமூர், ஜோதி மணிமாடம் தோன்றுமூர். எல்லா கோவிலுக்கு முன்னாடி ஜோதி ஏத்திர கம்பம் ஒன்று வைத்திருப்பார்கள். அதுக்கு ஜோதி கம்பம் என்று பெயர். திருவண்ணாமலையிலே மலை மீது ஏற்றுகிறார்கள். மற்ற நகர்ப்புறத்து கோவில்களிலே கோவிலுக்கு முன்னாடி ஜோதி கம்பம், கொடிக்கம்பம் வேறு, ஜோதி கம்பம் வேறு. அந்த ஜோதி கம்பத்திலே ஜோதி ஏற்றுவார்கள். ஐப்பசி பௌர்ணமியிலும் கார்த்திகை பௌர்ணமியிலும் ஜோதி ஏற்றுவார்கள். ஜோதி மணிமாடம் தோன்றுமூர். இந்த கதை நடந்தது 7ஆம் நூற்றாண்டு. இப்ப நாம் வசிப்பது 21ஆம் நூற்றாண்டு. 13 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புத கதை. சுமார் 1350 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதை. கதைனா எழுதுனதுன்னு அர்த்தம் அல்ல, நடந்ததுன்னு அர்த்தம். அதை நாம் பிற்காலத்தில் எழுதுனதுன்னு வச்சுக்கிட்டோம். புறா அநாதீதி புராணா, பழமையானதுன்னு அர்த்தம். கதை என்றால் பழமையானது. கதாலட்சணம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியார். கதாலட்சணம். ஒரு கதை இப்படிதான் இருக்கணும். சும்மா எதை வேணாலும் சொல்றது, கதை விடுறது பேரு. கதை விடக்கூடாது, கதை சொல்லணும். 7ஆம் நூற்றாண்டிலே மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டி நாட்டு தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. அது அந்த காலத்தில் கிராமம். அந்த ஊருக்கு புத்தூர்னு தான் பேரு. புத்தூர். அது ஏன் வில்லிபுத்தூர் ஆச்சு? அந்த ஊர்ல வில்லி வில்லி என்கிற ஒரு வேடன் வாழ்ந்தான். அந்த வில்லி என்கிற வேடனால் ஏற்படுத்தப்பட்ட ஊர்
வில்லிபுத்தூர். அது என்ன ஸ்ரீ வில்லிபுத்தூர்? பாடல் பெற்ற திருத்தலங்கள் எல்லாத்துக்குமே திரு என்கிற அடைமொழி வரும். திருவண்ணாமலை, ஸ்ரீவாஞ்சியம், திருச்சீராப்பள்ளி, திருக்கோசமங்கை, திருக்காஞ்சிபுரம், திருவரம், ஸ்ரீமுஷ்ணம். இப்படி அடைமொழி தமிழிலே திரு என்று இருக்கும், வடமொழியிலே ஸ்ரீ என்று இருக்கும். ரெண்டும் ஒரு பொருள் உடையது. ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் வசித்து வந்தார். பரம பாகவதர். பாகவதர்னா எப்படி இருக்கணும்? சாத்வீகனா இருக்கணும். கோபமே வராதவன் பாகவதன். கோபமே வரக்கூடாது. சத்வகுணத்தோடு இருக்கணும். பொறுமை கடலினும் பெரிதுங்கிறாரே, அவர்கிட்ட பார்க்கலாம். வைஷ்ணவனாக இருக்க வேண்டும். பரதெய்வத்தையே வணங்க வேண்டும். பெருமை மிகு நினதுபுகள் பேசவே வேண்டும்னார் வள்ளலார். இறைவனுடைய பெருமையை மட்டுமே பேச வேண்டும். மனிதனை புகழக்கூடாது. மனிதன் வணங்குவதும், மனிதனை ஒருவருக்கொருவன் பாராட்டிக் கொள்வதும் அரசியல். ஆன்மீகத்தில் இல்லை. இறைவனையே போற்ற வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரிடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லுகிறார். பாகவத லட்சணம் சொல்லியிருக்கார். சதா பக்தி பண்ணணும். ஸ்ரவணம், பகவானுடைய கதையை கேட்கணும். கீர்த்தனம், பகவான பாடணும். விஷ்ணோ ஸ்மரணம், பகவானையே நினைக்கணும். பாத சேவனம், பகவானுக்கு சேவை பண்ணணும். அர்ச்சனம், பகவானை அர்ச்சிக்கணும். வந்தனம், பகவானை வணங்க வேண்டும். தாஸ்யம், பகவானுக்கு அடிமையாக வேண்டும். சக்கியம், பகவானோடு நட்பு கொள்ள வேண்டும். அகமுக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, அகநக நட்பே நட்பு என்று சொல்லுவார் வள்ளுவர். ஹிருதய சுத்தியோடு கூடிய நட்பு இறைவனோடு ஏற்பட வேண்டும். இறைவனை இதயத்திலே தியானிக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம், நம்மையே அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இதுதான் நவவிதமான பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்படி நவவிதமான பக்தி. இந்த நவவிதமான பக்தியை விஷ்ணு சித்தர் செய்து வந்தார். அவருக்கு பேரே பாருங்க, விஷ்ணு சித்தர். சதா தன்னுடைய சித்தத்திலே, நினைவத்திலே மனத்தகத்தான் வாக்கினுள்ளான். மனத்தகத்தான் எப்பவுமே தன்னுடைய மனதிலே விஷ்ணுவையே நினைந்திருப்பார். அதனால அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு. திருமணமாயிற்று. 16 பேறுகளிலே ஒரு பேரு தவிர மற்ற 15 பேறுகளும் இருந்தது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருந்தது. சொந்தமாக வீடு இருந்தது. வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பூந்தோட்டம், நந்தவனம் அமைத்திருந்தார். அவருடைய திருப்பணி என்ன என்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கிற பெருமானுக்கு மாலைகள் தொடுத்து கொடுப்பது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வடபத்ரசாயி, ஆலமா மலத்தி நிலைமேல் அன்றொரு பாலகனாய். ஆலமா மரத்தி நிலைமேல் அன்றொரு பாலகனாய். வடபத்ரசாயி. ஆல இலை. பெண்கள்லாம் அந்த மாதிரி டாலர் போட்டிருப்பாங்க. ஆல இலையில் கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் பார்த்துருக்கீங்களா? ஆல இலை கிருஷ்ணன். அது குழந்தைங்க போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஆல இலை கிருஷ்ணன் அங்கே கோவில் கொண்டிருக்கிறார். வடபத்ரசாயியா பாம்பனை நாயகனாக இருக்கிறார். அரங்கத்தின் அரவினனையார். ஸ்ரீரங்கத்தில் பிரம்மாண்டமாக படுத்திருக்கான். அதை விட திருவனந்தபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக படுத்துட்டு இருக்கான்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சிறிய விக்கிரகம், 8 அடிக்கு 8 அடி உள்ள ஒரு கருவறை, அதில் படுத்துட்டு இருக்கான். எல்லாம் உயரமான கோவில். அந்த பெருமாளுக்கு தினமும் பூமாலை தொடுப்பார். அவர் பூமாலை மட்டும் தொடுக்க மாட்டார், தன் வாயாலே பாமாலையும் தொடுப்பார். ஏன்னா கை வேலை செய்யுது, வாய்க்கும் மனசுக்கும் வேலை தேவையல்லவா. இங்கே நிறைய பேரை பார்த்தீங்கன்னா செவ்வாப்பேட்டையில் பாடிக்கொண்டே கைகளிலே வெள்ளிக்கம்பியை போட்டுக் கொண்டிருப்பார்கள், கொலுசு நெய்து கொண்டிருப்பார்கள். வாய் பேசிக்கொண்டிருக்கும், கையே ஏதாவது ஒரு இந்த தறி நெய்கிறவர்கள் கூட அப்படித்தான் அம்மாப்பேட்டையில் பார்க்கலாம். கை தறி நெய்து கொண்டிருக்கும், பணி செய்து கொண்டிருக்கும், தங்கள் வாயாலே பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த காலத்திலே ஏர் உழவர்கள் கூட படித்தார். ஏரோட்டி கொண்டே அந்த வேலை செய்கிற சிரமம் தெரியக்கூடாது என்பதற்காக கிராமத்து பாடல்களை பாடுவது வழக்கம். இவர் கிராமத்து பாடல்களை பாடவில்லை, தானே சொந்தமாக பாடல்களை இயற்றுவார். கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடுவார். அவர் பெருசா ஒன்றும் படிக்கலை, எந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்கலை. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு கிராமத்து ஆசிரியனிடத்திலே மணலாலே எழுத படித்து கொண்டார். மணல்ல எழுதி பழகின்றார். எழுத்துகள் நன்றாக தெரியும். தமிழை முறையாக கற்றுக்கொண்டார் ஆசானிடத்தில். பாடல் இயற்கையாகவே பாடுகிற திறன் இருந்தது. ஆசு கவின்னு பேர் அதுக்கு. கவிகள் 4 வகைப்படும்: ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி என்று கவிகள் 4 வகைப்படும். ஆசு கவி என்றால் இயற்கையாக பாடுவதற்கு ஆசு கவின்னு பேர். நினைச்சா பாடுவான். இவருக்கு பெரிய வசதி இல்லை, ஆனால் இவருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். மதுரை அம்பதியிலே அந்த நாட்டை அரசாளுகிற வல்லபதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா தன்னுடைய சபையில் ஒரு கம்பத்தில் கிளி ஒன்று கட்டி வச்சிருக்கான். கிளின்னா உசுரோட உள்ள கிளி அல்ல, பொற்கிளி, பணமூட்டை. அந்த பணமூட்டையில் பல பவுன் காசுகள், ஒரு பவுன் 8 பவுன் கொண்டது ஒரு காசு, 8 கிராம் கொண்டது ஒரு பவுன். அப்படி தோலாவா பவுனே 1000 பொற்காசுகளை கட்டி தொங்க விட்டிருக்கிறான் பொற்கிளி. அது எதுக்கு கட்டி தொங்க விட்டுருக்கான்? அவனுக்கு ஒரு ஐயப்பாடு. யார் என்னுடைய அவைக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாட்சர மகாமந்திரத்துக்கு பொருளிறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிளி. சும்மா யாரோ வந்து ஒரு தடவை அதே மதுரை எம்பதியிலே ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டா என்பதற்காக தருமி என்கிற ஒரு புலவன் வந்து சிவபெருமானேலே அனுப்பப்பட்டு அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது முழுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடி கிளி அறுத்தான் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட கிளி அல்ல. அது ராஜா கையால் கொடுத்த கிளி. அது கையில் கொடுத்த பொற்காசு மூட்டை. இது கட்டி தொங்க விட்டிருக்கிற மூட்டை. யார் உண்மையான பொருள் உரைக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த பை தானாக வந்து விழும். நாம் போய் அறுத்தெடுக்க முடியாது. மன்னனுடைய காவலிகள் அதற்கு விடமாட்டார்கள். அங்க ஒரு பொற்களி தங்க விட்டுருக்கா, அந்த பொற்களி அருந்து விடுபட வேண்டுமே. ஆனால் ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாட்சர மகாமந்திரத்துக்கு பொருள் உரைக்க வேண்டும். நம்முடைய பட்டர் பிரான் விஷ்ணு சித்தர் தன்னுடைய ஊரில் வடபத்திர சாய்க்கு தொண்டு செய்து படுத்து கிடக்கிறார். தன்னுடைய வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கிறார். கனவிலே நாராயணன் வருகிறார். கனவு சத்தியம், கனவு சத்தியம். கனவு நாடகம் அல்ல. கனவுகள் பலிக்கும். கனவுகள் ஒரு எச்சரிக்கை. கனவுகளின் பலன்கள் என்று அடியேன் ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். அதில் விளக்கமாக தந்திருக்கிறேன்.
பின்வருவனவும் காட்டும், முன் நடந்தனவும் காட்டும். நம்முடைய மனதையும் படம் பிடித்து காட்டும் கனவு. அந்த கனவிலே பகவான் வர்றார். விஷ்ணு சித்தனுக்கு சந்தோஷம். எப்பவுமே நல்ல கனா கண்டா அன்னைக்கு முகம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு கெட்ட கனா கண்டு புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிக்கும்னு சில பேர் எந்திரிப்பான் பாருங்க. அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். முகத்தை பார்த்தால் இவர் ஏதோ இரவு காணக்கூடாத கனவினை கண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. என்னிடம் வருகிறவர்கள் சொல்லுவார்கள், நான் நேற்றுக்கு அந்த கனா கண்டேன், போன வாரம் இந்த கனா கண்டேன் என்று சொல்வதுண்டு. அதற்கு பலன்கள் உள்ளன, சூச்சகம். அந்த காலத்தில் பெரியவர்கள் அதற்கு விடை சொல்லி கொண்டிருந்தார்கள். வீட்டில் மருமகள்கள் சொல்லி போய் சொல்லுவார்கள் பெரியவர்களிடத்தில், இந்த மாதிரி கனா கண்ணே என்ன பலன், குழந்தை பிறக்கப் போகிறது, நமக்கு விருந்தினர் வரப்போகிறார், செய்தி வரப்போகிறது என்றெல்லாம் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இவர் கனா கொண்டிருக்கிறார். கனவிலே நாராயணன் வந்து விட்டார். எப்பேற்பட்ட நாராயணன்? ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய நாராயணன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கருணாமூர்த்தியான நாராயணன் கனவிலே வந்தான். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்கொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மானாக இருக்கிற அட வந்தவந்தராயி அங்க கனவுல வந்துட்டான். விஷ்ணு சித்தரே கனவுல எந்திரிச்சு உட்கார்ற. சுவாமி, என்ன பாக்கியம், மகாபாக்கியம். நான் உங்களுக்கு பாமாலையோடு பூமாலை சாற்றி சிறு தொண்டு செய்தமைக்கு நீர் மனமு வந்து உளம் கனிந்து கருணையே வடிவாக வந்திருக்கின்றீரே இறைவா. சந்தோஷம், ஆனந்தம். நீங்கள் சொல்லும் பணியை செய்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பர் பெருமான் சொல்லுகிறார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. தொண்டு செய்யணும். தாசனாகு விசேஷனாகு. முதலாளியா இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, வேலைக்காரனா இருக்கிறதுல சந்தோஷம். பகவானே, எனக்கு நீங்கள் என்ன பணி இடுகிறீர்கள், ஆணையிடுங்கள். நேராக மதுரை எம்பதிக்கு சென்று வல்லபத்தேவனுடைய அரண்மனை அவைக்கு சென்று அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய விளக்கத்தை சொல்லி பொற்களி அரித்து பொற்களி பெற்று எமது புகழை நிலைநாட்டுவா என்று வாழ்த்தினான் நாராயணன். நாராயண பரோ தர்மா நாராயண பராமகாஹ வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹா. அந்த வாசுதேவ நாராயணன் விஷ்ணு சித்தருக்கு அனுகிரகம் பண்ணினான். இவர் காலையில் விடியற் காலையிலே கண்ட கனவு பலிக்கும் என்று சொல்லுவார்கள். அவர் கனவு கண்டு விழித்தார். நடந்தது கனவென்று உரைத்தார். ஆனால் பகவானுடைய கட்டளை, அரச கட்டளை என்று சொல்வது போல பகவானுடைய கட்டளை. எழுந்தார், குளித்தார், நந்தவனத்துக்கு சென்றார். துளசி என்கிற பிருந்தா நிறைய துளசிகளை சேகரித்தார். பெரிய பெரிய மாலைகளை கட்டினார். வழக்கம் போல வடபத்திர சாயிக்கு கொண்டு போய் செலுத்தினார். அர்ச்சகரிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு மதுரை எம்பதிக்கு கிளம்பினார். இது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை துவாரகையிலே பார்ப்பதற்கு அன்னைக்கு ஒரு நாள் குச்சேலர் புறப்பட்டாரே, அந்த மாதிரி இருக்கு. பகவானுடைய ஆணை மறுப்பதற்கில்லை. அந்த காலத்தில் ரொம்ப வசதியானவங்க கிட்ட தான் வில் வண்டி, ஜட்கா வண்டி, குதிரை வண்டி எல்லாம் இருக்கு. இவர் தனக்கு பிரயாணப்படுகிற வசதியிலே வந்து மதுரை எம்பதியை சேர்ந்தார். இவர் தனக்கு பிரயாணப்படுகிற வசதியிலே வந்து மதுரை எம்பதியை சேர்ந்தார். மதுரை குளத்திலே குளித்தார். மதுரையிலே பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு சென்றார். கூடலழகர்னு பேர். 3 நிலை கோபுர கோயில். உலகத்தில் அந்த மாதிரி கோபுரம் 2 தான் இருக்கு. ஒன்று காஞ்சி எம்பதியிலே இருக்கு, இன்னொன்று மதுரையிலே கூடலழகர் என்று சொல்லக்கூடிய கோவில் இன்னைக்கும் இருக்கு. 3 கர்ப்ப கிரகம்.
திருக்கோஷ்டியூரிலே 4 கர்ப்ப கிரகம் இருக்கு. அங்கதான் ராமானுஜர் நாராயண பொருள் உரைத்தார். இதே பொருள் உரைத்தலை ராமானுஜர் செய்தார். இந்த வருடம் 1000வது ஆண்டு ராமானுஜருக்கு வருகிற மே மாதம் 2017 மே 1ஆம் தேதி என்று எருமாபாளையத்திலே கட்டப்பட்டு வருகிற 18 அடி உயரச் சிலை சுதைக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. 1000 பாகவதர்கள் உத்தமர்கள் வரப்போகிறார்கள். அந்த காட்சியை நீங்க பார்க்கணும். அந்த ராமானுஜர் 1000 வருடத்துக்கு முன்னாடி இப்போ 7:30 மணிக்கு கலைஞர் டிவியில் ராமானுஜர் ஓடிக்கிட்டு இருக்கோம். சொற்பொழிவில் நானும் பார்த்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப அருமையாக இருக்கு. அவசியம் பாருங்க. மார்கழி மாதம் 1 மாதத்தை விட்டுடுங்கோ. அது சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் போட்டு விடுறோம். மற்ற தினமும் மாலை 7:30 மணிக்கு ராமானுஜர் நாடகம் பாருங்கள். எவ்வளவு அருமை! அந்த மகான்கள் எவ்வளவு சேவை செய்திருக்கா. ஜாதியை ஒழிப்பது என்கிற தர்மத்தை முதலிலே சாதித்து காட்டியவர் ராமானுஜர். ஜாதி ஒழிய 2 இல்லை சாற்றுங்கால் நீதி வடிவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவ்வை பாடினாலே இதை நடைமுறைப்படுத்தியவர் ராமானுஜர். இந்த ராமானுஜர் 1000வது ஆண்டு ஆகப் போகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் விஷ்ணு சித்தன். அவர் அரசவைக்கு வருகிறார். காவலர்கள் கேட்கிறார்கள், யார் நீங்க? அடியேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லிருந்து வந்திருக்கேன், வைஷ்ணவ பிராமணன். என் கனவிலே ரங்கநாதன் ஆணையிட்டான், ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்துக்கு அரசனுக்கு பொருளுரைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பற்பல வித்வான்கள் வந்து பல வருடங்களாக வேதம் படித்தோரும் சங்கீதை கற்றோரும் உபரிடதங்கள் தெரிந்தோரும் மிகப்பெரிய வித்வான்களும் பீடாதிபதிகளும் சொல்லி சாதிக்க முடியாதவை இந்த ஒரு ஏழை அந்தணன்தான் சாதிக்கப் போகிறானோ என்று சிலர் ஏளனமாக பார்க்கின்றனர். சில பேர் இருப்பா, வாழ்த்துவோரும் உண்டு, போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கண்ணதாசன் சொன்னான். போற்றுவோரும் இருப்பர் தூற்றுவோரும் இருப்பர் உலகத்திலே. போற்றுவோர் போற்றும் போது மனம் மகிழ்ந்ததும் தவறு, தூற்றுவோர் தூற்றும் போது சோம்பி திரிதலும் தவறு. போற்றும் போது கர்வமும் கொள்ளாதே, தூற்றும் போது உண்மையா என ஆய்ந்து பார். ஒருவர் நம்மை தூற்றுவாராயின் அதை நேர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கணம் நமக்கு இல்லையாயின் கவலைப்படக்கூடாது. எல்லாம் பகவானுடைய செயல். நேராக போய் சபையில் நிற்கிறார். ராஜா கேட்டான், அந்தணரே வருக, உமது பெயர் விஷ்ணு சித்தர் என்று கேள்விப்பட்டோம். நீர் நாராயண பெயருக்கு பொருளுரைக்க வந்தீரோ? ஆம் சுவாமி, நான் நாராயணன் தான் என்னங்கிற பொருள் சொல்ல வந்தேன், சொல்லுங்க. இதை குருகுலத்திலே சொல்ல வேண்டும். இந்த நாராயணம் நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகித் தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ. நாராயணனே பரதெய்வம்னு நிலைநாட்டுகிறார். நாரம் அப்படின்னா பார்க்கடல், அயனம்னா அங்க கிடத்தல். நாராயணா அப்படின்னா பார்க்கடலில் சயனிக்கின்ற பரமாத்மா ஒரு அர்த்தம். நாரம் அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம். நாரா அப்படின்னா லக்ஷ்மி, அயனா அப்படின்னா கணவன், லக்ஷ்மிபதி, லக்ஷ்மியின் கணவன் அர்த்தம் நாராயணா. மான்னா பெரிய, தவம்னா தவம், பெரிய தவம்னு ஒரு அர்த்தம். அதே மாதவ அப்படிங்கிற வார்த்தைக்கு மா என்றால் லக்ஷ்மி, தவ என்றால் கணவன், மாதவ என்றாலும் லக்ஷ்மிபதினு தான் அர்த்தம். நாரம் அப்படின்னா ஞானம், நாரம்னா ஞானம் உடைய, அயனம் தருபவன், ஞானத்தை தருபவன் அர்த்தம் நாராயணம். இப்படி நாராயணா அப்படின்னா
எத்தனை அர்த்தம் இருக்குன்னா, கர்நாடக தேசத்திலே உடுப்பி கிருஷ்ணக்ஷேத்திரத்திலே வசித்த வாதிராஜ சுவாமிகள் என்கிற மகான் 160 விளக்கத்தை தந்திருக்கிறார். ஒரு கிரந்தமா, பெரிய கிரந்தம், 160 விளக்கம் தருகிறார். ஜேனஜ்ஞேய விஷயத்வாத்து நாரம் அயனம் விதி நாராயணான்னு 160 விளக்கத்தை தந்திருக்கிறார். வேதத்திலிருந்தும் உபநிடதங்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் சம்பிரதாயங்களிலிருந்தும் மகான்களினுடைய மேற்கோள்களிலிருந்தும் இந்த பட்டர் பிரான் காட்டி, நாராயணனே பரதெய்வம், நாராயணனே பரபிரம்மம், நாராயணன் என்றால் ஞானதாதா, பார்க்கடலில் உலகின்ற பரந்தாமன் என்று நிரூபிக்கின்றார். அந்த பொற்கடி தானா அருந்து விஷ்ணு சித்தருடைய கையிலே வந்து விழுந்தது. அந்த பொற்கடி தானா வந்து விழுந்துச்சு. மன்னன் சிம்மாசனத்திலே இருந்து எழுந்து வணங்கினான். மன்னனே எழுந்து வணங்கியதால் உலகோர் அனைவரும் வணங்கினர். மன்னன் நினைத்தான், இப்பேற்பட்ட ஞானியை நான் அரியணையிலே அமர்ந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க, இவர் அரசவை முன்பாக நின்று உபன்யாசித்திருக்க, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, இவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று மன்னன் நினைத்தார். அதுதான் மன்னன். அரசன் என்றால் நீதி அறிந்தவன், அறம் தெரிந்தவன் அரசன். அவன் என்ன பண்ணான்? உடனே மந்திரி பிரதானிகளையும் சேனாதிபதிகளையும் காவலர்களையும் அழைத்து, இந்த விஷ்ணு சித்தருக்கு மரியாதை செய்ய வேண்டும், இவரை பட்டத்து யானையின் மீது அமர்த்தி வெண்கொற்ற கொடைபிடித்து வேரி மிருதங்க மத்தள காகள துந்து விதூரு தும்புரு வீணா டிண்டிட ரமருக ஜஜ்ஜரி ஜல்லரி தவள சங்கமணவப்பட்ட வாத்தியாதி கோஷங்கள் முழங்க ஊர்வலம் கொண்டு வர வேண்டும் என்று யானையின் மீது அமர வைத்தான். யானையின் மேல உட்கார வச்சான். 1987 ஆண்டு தஞ்சாவூரிலே பிரகதீஸ்வரர் கோவில், பிரகநாயகி சமேத பிரகதீஸ்வரர் கோவில் யானை மேலே ஒரு சொற்பொழிவாளரை உட்கார வைத்தார்கள். 1987. அதுக்கு முன்னாடி 1957 மதுரையிலே உட்கார வைத்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் நடந்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனால் 87 உட்கார வைத்தார்கள் ஒரு சொற்பொழிவாளரை. எங்கே? தஞ்சாவூரில். 1,00,000 பேர் நிற்கிறாங்க வீதியில். 16 நாதஸ்வரம், 16 மேளம், பஜன கோஷ்டி, தாச கோஷ்டி, புலவர்கள் கோஷ்டி, பக்தர்கள் கோஷ்டி, அடியார்கள் கோஷ்டி, அப்படி தெருப்பூராவும் நடந்து செல்ல, பீடாதிபதிகள் வரவேற்க, ஞானிகள் வாழ்த்துரைக்க, அந்த சொற்பொழிவாளர் தஞ்சாவூர் 4 மாட வீதிகளிலும் இவர் வித்வான், பிரம்மச்சாரி, தவம் உடையவர் என்று கொண்டு வர பெற்றார். அந்த யானை மேலே உட்கார்ந்து இருந்த சொற்பொழிவாரில் என்ன நினைத்தார்? ஆஹா, இந்த நம்முடைய பட்டர் பிரான் விஷ்ணு சித்தரை மதுரையிலே அந்த பாண்டி மன்னன் வல்லபத்தேவன் இப்படித்தானே கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த சொற்பொழிவாளர் வேறு யாருமல்ல, அடியேன் தான். தற்பெருமை தற்கொலைக்கு சமம். அதனால் நிறைய சொல்கிறதில்லை. 1987, இப்போ 30 வருஷம் ஆக போகுது. அப்போ நான் பிரம்மச்சாரி, பவர் ஜாஸ்தி. அப்படி இருக்கு. யானை மேலே கொண்டு வர்றான், ஊரே பார்க்குது அந்த வேடிக்கை. ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். ஒரு ராஜா முன்னாடி நடந்து போக அமைச்சர்களும் சேனாதிபதிகளும் தளபதிகளும் காவலர்களும் வீரர்களும் புரவலர்களும் பாவலர்களும் நடந்து செல்ல, பஜன கோஷ்டி வாழ்த்துரைக்க, பூத்தூவ சத்திர சாமரங்கள் வீசப்பட, வாழ்க வாழ்க என்று விஷ்ணு சித்தர் வாழ்க, நாராயண பரம்பொருளுக்கு பொருளுரைத்த வேத வித்தகர் வாழ்க என்று சாமரங்கள் வீச, கவரி வீச, வெண்கொற்ற கொடை கவிக்க, அந்த விஷ்ணு சித்தர் போகிற காட்சியை பார்ப்பதற்காக பார்க்கடலிருந்து பரமாத்மாவே புறப்பட்டுட்டான். அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம பக்தன் அனுபவிக்கிற ஆனந்தத்தை தான் பார்த்து அனுபவிக்க வேண்டும்னு நினைச்சா பரமாத்மா. இப்ப நீங்க
கோவிலுக்கு வந்து அந்த அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, அந்த பிரசாதத்தை எல்லாம் நீங்க பார்த்து சந்தோஷப்படுறீங்க இல்லையா? உள்ள அம்மன் மாரியம்மன் அவளும் சந்தோஷப்படுகிறாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் தலை குளித்து வாரி பூ முடித்து சிங்கரித்து பக்தி மனம் கமல புன்முறுவலுடன் பரவசமாய் கையிலே பூக்கூடை ஏந்தி என்னை போற்ற வருகிறார், என் பக்தர்களை காண நானும் வருகிறேன்னு அவ முதல்ல வந்துடுறான். அவ வந்து உட்கார்ந்துடுறான். எப்பவுமே எப்படி ஒரு தாய்க்கு தன் தாயை ஒரு குழந்தைக்கு தன் தாயை பார்ப்பதிலே ஆர்வம். அந்த ஸ்கூல்ல இருந்து வர்ற குழந்தைகளை பாருங்க, அந்த வேன் விட்டு இறங்கின உடனே அம்மானு உள்ள வந்து ஓடி வந்து கட்டிக்கும். அந்த தாயும் வாயிற்புறத்திலே காத்திருப்பாள். மணி 4 ஆயிடுச்சு, வேன் வந்துடும், நம்ம குழந்தை வந்துடும். அது பசியோட வருதா, சோம்பி வருதா, வாத்தியார் திட்டி வருதா, கணக்கு பாடத்தோட வருதா, ரிப்போர்ட்டோட வருதான்னு இவள் கவலையோடு இந்த குழந்தையை 10 நிமிஷம் லேட்டாகி சிக்னல்ல லேட்டாச்சுன்னா பதைத்து விடுவாள். ஃபோன் பண்ணுவான் 4 பேருக்கு, என்னாச்சு வேன் வரல. ஒரு குழந்தை எப்படி தாயை பார்ப்பதற்கு ஆவல் கொள்ளுகிறதோ அதே ஆவல் தான் ஒரு தாய்க்கும் தன் குழந்தையை பார்ப்பதிலே இருக்கும். அதுபோலத்தான் எப்படி ஒரு பக்தனுக்கு கடவுளை பார்ப்பதிலே அதிக ஈடுபாடோ அதுபோலவே பக்தர்களை பார்ப்பதென்றால் பரமாத்மாவுக்கு ஆனந்தம். எல்லா பக்தர்களையும் பார்ப்பதுன்னு அல்ல, தகுதியுடைய பக்தர்களை பார்ப்பதற்குத்தான் அப்படி இறங்கி வர்றான். இல்லைன்னா கோயில் இருந்தே பார்த்துக்கிறான். ஜனகண்டி வாங்கோ சாமி, 100 ரூபா தட்டத்தில் போட்டுக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாதம் வச்சுக்கோ. நாம் எவ்வளவு பக்தி செலுத்துகிறோமோ அதற்குண்டான பிரசாதத்தை பகவான் உள்ளிருந்து கொடுத்துடுறான். ஆனா விசேஷமா கொடுக்கிறது எப்போ? ஆதிமூலா எம்போ நாமமே காய்த்தோ, துப்புடையாரை சென்று அடைவதெல்லாம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு யானை தன்னுடைய காலை முதலை பிடித்து கொண்ட போது ஆதிமூலமேனு கத்திச்சே. அப்படி ஆதிமூலமேனு கத்தும் போது அந்த முதலையின் வாயிலே இருந்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக அந்த ஸ்ரீமன் நாராயணன் கருடன் மீது ஓடோடி வந்தானே. பக்த பிரகல்லாதன் என்கிற ஒரு பக்தனை இரண்யாட்சன், இரண்யகசிபு என்கிற ஒரு துஷ்டன் எங்கேடா இருக்கிறான் உன் கடவுள்? கம்பத்தில் உள்ளானோ காட்டு உந்தன் கடவுளை தூணிடத்தே வம்புரை செய்யும் மூடா என்று மகன் மிசை உரிமை அத்தூணுதைத்தானே. அப்ப எங்கிருந்து வந்தான் பகவான்? கம்பத்திலிருந்து வந்து விட்டான். அப்படி கம்பத்திலிருந்து வர்றான். பக்தர்களை காப்பாத்துறதுன்னா பரமாத்மாவுக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு. நமக்கு எப்படி அவன் மேல ஒரு இன்வால்மெண்ட்டோ அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பகவானுக்கும் உண்டு. இந்த விஷ்ணு சித்தர் அப்படி யானை மேல வருகிற அரசவை ராஜபட்டத்து யானையின் மீது வருகிற காட்சியை பார்ப்பதற்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேதமாக கருடன் மீது அமர்ந்து வருகிறார். இந்த காட்சியை யானை மேலிருந்து பார்க்கிறார் விஷ்ணு சித்தர். ஆஹா, கனவில் வந்து பொருளுரைத்து மதுரை அம்பதி அரசவையிலே என் வாக்கில் நின்று தானே பொருளுரைத்து இப்பொழுது என்னை பெருமைப்படுத்துவதற்காக எம்பெருமான் பார்க்கடலிலிருந்து வைகுண்டத்திலிருந்து அந்த க்ஷீரசமுத்திர சாகரத்திலே இருந்து வருகிறானே. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! அப்படி ஒரு அழகு. மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துவோத்வாசிதாங்கம் புண்ணியமோபேதம் புண்டரீகாயதாட்சம் சாந்தாகாரம் புஜங்கசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்கமனகம்யம் யோகிகிருத்தியானகம்யம். அப்பேற்பட்ட பரமாத்மா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொல்ற பரமாத்மா. நமப்பங்கஜநாபாய நமப்பங்கஜமாலினே நமப்பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரேன்னு பூமி விராட்டியும் குந்தி தேவியும் ஸ்தோத்தரித்த பரமாத்மா அப்படி கருடாரூடனாக வருகிறார். கருட கமன பந்த
உரகசயன பந்தா புரந்தரதாசர் பாடுகிறார். அதை நாளைக்கு பா. அப்படி கருடன் மேல பகவான் வருகிற காட்சியை விஷ்ணு சித்தர் பார்த்தார். ஐயோ, என் பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடுமேன்னு நினைச்சார். இந்த தாய்மார்கள் குழந்தையை அலங்கரித்து கடைசியில் இங்க கொஞ்சம் மை வைப்பார்கள். அது என்ன மச்சமா? அல்ல, திருஷ்டி. திருஷ்டி பொட்டு. சில பேர் இங்கெல்லாம் 3 வைக்கிறது உண்டு. சில பேர் நெத்தியில 3 வைப்பா. சில பேர் 3 கொண்டை போட்டு விட்டுடுவா. யசோதை அப்படித்தான் கிருஷ்ணனுக்கு அழகழகாக அலங்கரித்து கொண்டை போட்டு விடுவா. அதை ஒரு கருப்பு கயிறால கட்டுவா. அந்த கயிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தன் கழுத்திலே இருக்கிற முத்து மாலையை எடுத்து கட்டுவா. தன் கழுத்திலே இருக்கிற மரகத மாலையை போட்டுவா. அப்படி கண்ணங்கரேன்னு மேகசியாமலனா இருக்கிற கருப்பு கிருஷ்ணனுக்கு எல்லா அலங்காரமும் செய்த பிறகு பார்ப்பாள், என் புள்ள ரொம்ப அழகா இருக்கானே, திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்னு தன் கண்மையை எடுத்து, கண்மையை எடுத்தல்ல, டப்பியிலிருந்து மெய்யெடுக்க மாட்டா, தன் கண்ணிலிருந்து மெய்யெடுத்து அவன் கன்னத்திலே வைத்து குழந்தாய் என்று நெட்டி முறித்து திருஷ்டிப்படாமல் இருக்கட்டும்பா. இது ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்கிற என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. குழந்தைகள் அவ்வளவு அழகு. அது பார்க்குற விதத்தில் பார்க்கணும். தன் பிள்ளைய மட்டும் அழகாக பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைய குரங்கன்னா தப்பு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வயிற்றினிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம குணம்தான் முகத்துக்கு அழகு. ஒருத்தர் முகம் ரொம்ப அழகா இருக்குன்னா குணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கோபம் அதிகமாக, குரோதம் அதிகமாக, ஆசை அதிகமாக, காமம் அதிகமாக, வெட்டு குத்துன்னு சொல்லி மனசை வச்சிருந்தோம்னா அந்த கண்ணு இரண்யாட்சம் மாதிரியே ஆயிடும். முகம் சிரிச்ச முகமா இருக்கணும், வணங்கணும், சாத்வீக குணம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும், ஏழையின் மேல் கருணை இருக்கணும். அவங்க முகத்தை பார்த்தா கும்பொண்ணும் போல் இருக்கும். அந்த தேஜஸ் எப்படி வரும் தெரியுமா? அதனால தான் பக்தனுக்கு தேஜஸ் வருது. ஒரு பக்தனை பார்த்தால் தேஜஸா இருக்கான்னா அவன் நல்ல எண்ணங்களோடு வாழுகின்றான். நல்ல எண்ணங்களோடு வாழுகிறவனுடைய முகம் தேஜஸா இருக்கும். பகவத்கீதையிலே கண்ணன் அதைத்தான் சொல்லுகிறான், உண்ணும் உணவே குணத்தை தருகிறது. நல்ல உப்பு காரம் நல்ல உரப்பா போட்டு புளி தூக்கலா போட்டு இன்னும் 2 மிளகாய வெயின்னா அவன் அப்படிதான் பண்ணுவான். சாத்வீகமான ஆகாரம் சாப்பிட்டா நோய் வராது. உப்பு புளி காரம் 3ஐயும் பாதியாக குறைச்சிட்டா மருத்துவ செலவே இல்லை, பாதியாக கம்மியாயிடும், நோய் வராது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. மருந்தே வேண்டாம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குன்னு வள்ளுவன் சொல்லி இருக்கின்றார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கைன்னா உடம்பு, ஆன்ம உடம்பு. 3 பிடி இருக்கு உலகத்தில். உடற்பிணி, மனப்பிணி, உயிர்ப்பிணி. உடம்புக்கு வருகிற பிடி சரியாகும் அல்லது செத்து போயிடும். மனதுக்கு வருகிற பிடி இருக்கிறதே காமம் முதலான பிடி. அது 2 விதத்தால் மட்டுமே தீரும். ஒன்று அனுபவித்தா தீரும், அல்லது ஞானத்தால் தீரும். வேற வழி இல்லை, அதை அடக்க முடியாது. ஒன்று அனுபவிச்சுடணும், இல்லையா தியாகம் செய்து விட வேண்டும். தியாகம் செய்வதுதான் நன்று. அனுபவித்தல் நோயாகும். மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டாச்சின்னு என்னைக்காவது நினச்சிருக்கமா? நாளைக்கு காலையில் 8:30 மணி என்ன டிஃபன் கேட்போம். என்ன பயிர் பசிக்கிறது, சரி ஏதோ ஒன்று தின்னு கொடுத்தா திம்பமா? ருசியா இல்லையே. வயிற்றுக்கு உணவு ருசி நாக்குக்கு, அதுதான் மனசு. மனசு தான் ருசியை கேட்குது, வயிறு கேட்கல. வயிறுக்கு மிளகா உப்பு புளியெல்லாம் தெரியாது, இந்த நாக்கு கேட்கிறது. நாக்கைக்கு உண்டான குணம் மனதால் வருவது. பிறகு ஆன்மாவுக்கு இருக்கிற பிணி, பிறவி ஆகிற பிணி. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இந்த பிணி இருக்கிறது. இறத்தல் மீண்டும் பிறத்தல், பிறத்தல் மீண்டும் இறத்தல். இப்படி இறந்தும் பிறந்தும் பிறந்தும் இறந்தும் இப்படி 2ம் நடந்துகிட்டே இருக்க. இது நிற்கணும். இது நிற்கணும்னா மோட்சம்.
மோட்சம் வேணும்னா முக்தானாம் பரமாகதி, முக்தி ஒண்ணுதான் வழி, முக்தியை தருவது நாராயணன். இந்த தத்துவத்தை விஷ்ணு சித்தர் சொன்னதால் விஷ்ணுவே வந்துட்டான். அப்படி கருடன் மேல வருகிற அந்த அழகை பார்க்கிறார். அவனுடைய நெஞ்சிலே போட்டிருக்கிற அந்த அழகான தாமரை மாலை ஆடுகிறது. இந்த திருப்பதி சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் உற்சவம் சகஸ்ர தீபலங்கரண சேவையில அப்படி அந்த ஊஞ்சல் ஆடுகிற போது நம்முடைய தெருவிலே திருவிழாக்கள் காலத்திலே அந்த சப்பரத்தில் நம்முடைய சுவாமி வருகிற போது பார்த்தீங்கன்னா அந்த சப்பரம் தூக்குவார் குலுங்குவதாலே அந்த சிலையும் குலுங்க, அந்த சிலை அணிந்திருக்கிற அந்த மாலையும் ஆடும். அது ஒரு அழகு. அதுக்கு அந்த நாட்ட குறிஞ்சின்னு ஒரு ராகம் வாசிப்பாங்க எங்கள் ஊரில். அந்த தெரு முக்கில் நிறுத்திட்டு அந்த எல்லா வீட்லையும் தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி அந்த தெரு விட்டுட்டு பக்கத்து வீதிக்கு போகும். அப்போ நாங்கள்லாம் கடைசி வரையிலும் அந்த தெரு முக்கு வரையிலும் போய் நிற்போம். ராத்திரி 2 மணி 3 மணி கூட இருக்கும். சில குழந்தைகளை தூக்கி எந்திரிச்சு அப்படி கண்ணுக்கெல்லாம் ஈர துணியை வச்சு ஒரு 2 தட்டு தட்டி சுண்டல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சுக்கு காப்பியை கொடுத்து பஜனை பண்ண வச்சு ஒலி எழுப்பி அந்த பக்தியை வரவழைச்சு அந்த கடைசியில் அந்த வீதி முக்கில் போய் அந்த சப்பரத்தில் நின்று பகவான் அப்படி ஊஞ்சல் ஆடுவார். அந்த நாட்டை குறிஞ்சி ராகம் வாசித்து அப்படியே அந்த ஊஞ்சல் ஆசும்போது லேசாக அந்த மலர் மாலை அசைய, அந்த கருட வாகனம் அசைய, பெருமாள் நம்முடைய பக்திக்கு தலையசைப்பது போல் இருக்க, மனம் அப்படியே கசிந்துருக. அதுவும் அந்த கடைசி நாள் திருவிழா அன்னைக்கு சுவாமி நாளைக்கு நான் பார்க்க முடியாதா, இனி அடுத்த வருஷம் இதே மாதிரி திருவிழா போட்டு நீ இந்த திருவீதி உலா வருகிற போதுதான் இந்த அழுகை காண முடியுமா, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா? என்ன சில பேர் இருக்க மாட்டான். அந்த வயதானவர்கள் அப்படி அந்த திருவீதி உலா. ஒருத்தன் கேட்டான், எதுக்கு ஐயா வருஷா வருஷம் திருவிழா கொண்டாடுறீங்க? ஐயா உனக்கு கொண்டாடியாச்சு, அடுத்த தலைமுறைக்கு யார் காட்டுவது? செல்லும் தலைமுறைக்காகவும் வருகிற தலைமுறைக்காகவும் இருக்கும் தலைமுறைக்காகவும் 3 தலைமுறைக்காக நடத்தப்படுகிற விழாக்கள் தான் திருப்பாவை விழாக்கள். இப்போ நாம நடத்தினாதானே நம்ம அடுத்த தலைமுறையும் மார்கழி பெருவிழா நடத்தும். நாமே நடத்தலைன்னா யார் நடத்துறது? ஒரு நல்ல முறையிலே ஆரம்பித்து 11ஆம் ஆண்டாக நடந்து கொண்டு இருக்கு. அப்ப பார்த்தார் பெரியாழ்வார். விஷ்ணு சித்தருக்கு பேர் தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பார்த்தார், பகவானுக்கு திருஷ்டி பொட்டு வைக்கணும்னார். இப்போ நாம் என்ன நேராக போயா பவுடர் போட்டு பொட்டு வைக்க முடியும்? இல்லை இங்கிருந்து கை நீட்டி திலகம் வைக்க முடியுமா? வருவது பிரத்யக்ஷ பரமாத்மா நேரிலே வருகிறான். அவனுக்கு மங்கள ஒலி வாழ்த்துக்கள் உரைப்பதுதான், மங்களாசாசனம் செய்வதுதான், பல்லாண்டு பாடுவதுதான் திருஷ்டி பொட்டுன்னு நினைச்சார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா என் சேவாடி செவ்வி திருக்காப்பு. காப்பிடுகிறார். காப்பிடுதல் என்றால் திருஷ்டி கழித்து கவச்சமிடுதல். பல்லாண்டு பல்லாண்டு, ஒரு பல்லாண்டு அல்ல, பல்லாண்டுன்னா சம் இயர்ஸ். பல்லாண்டு பல்லாண்டு பற்பலாண்டு, அதுவும் பத்தலை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, அப்பவும் பத்தலை. பல கோடி 100,000. இவர் ஒரு பாட்டு தான் சொல்றார். பரமாத்மாவுக்கு 1 கோடி வருஷத்துக்கு மங்களாசாசனம் பண்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி 100,000 நீ யார் பரமாத்மா? நீ யார்? மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா. அந்த பாடல்ல ஒரு பெரு விளக்கம். யுகந்தோறும் யுகந்தோறும் அவதாரம் செய்கிற இறைவனே, தர்ம தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. நீ என்ன சொன்ன கீதையில், எப்பொழுதெல்லாம் இந்த உலகில் தர்மத்துக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை அவதரிப்பித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னாயே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு நீ சொன்னையே.
அப்படி யுகந்தோறும் யுகந்தோறும் அவதரிக்கிறாயே. அப்படி அவதரித்த போதெல்லாம் ராவண கும்பகர்ணாதிகளோடும் சாணூர முஷ்டிக மல்லர்களோடும் கம்சாதிகளோடும் ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபுகளோடும் தந்தவக்ர சிசுபாலர்களோடும் நீ மல்யுத்தம் செய்கிறாயே. மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, அப்படி நீ ஏன் யுத்தம் பண்ற? எங்களை காட்பதற்காக, எங்களுக்கு அருள் புரிவதற்காக, எங்களுக்கு அனுகிரகிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை காத்தருள வேண்டி அறப்போர் நடத்துகிறாயே. அந்த தர்ம யுத்தத்திலே நீ மல்யுத்தம் புரிகிறாய் அல்லவா? மல்லாண்ட திந்தோள், தினவெடுத்த உன் தோள்கள், சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்சா சகஸ்ரம்போத், எத்தனை கைகள், எத்தனை கால்கள், எத்தனை சிரங்கள், அளவிட முடியாது இறைவனுடையது. நமோஸ்து வனந்தாய சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாட்சி சிரோரபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகஸ்ர கோடி யுகதாரிணே நம. இப்படி பற்பல கோடி ஆண்டுகள் உடையவன் நீ. மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, மணிவண்ணன், பூவண்ணன், கார்வண்ணன், முகில்வண்ணன், எத்தனை பேர் பாருங்க. அப்படி நிறைய பாடுவார். மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு, உன்னுடைய திருவடியை போற்றி வணங்குகிறேன், உனக்கு இந்த மங்களாசாசனத்தினாலே காப்புரைக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் பல்லாண்டென்னும் பரமனை பரம பவித்திரனை நல்லாண்டான் தன்னை எங்கள் நம்பியை என்று பாடுவார். தீயினிற் பொதிகின்ற செஞ்சுடர் ஆடி திருச்சக்கரத்தின் என்கிற பாடல் சுதர்சன நரசிம்மர் பாடல். பெரியாழ்வார் பாடல்லையே. பெரியாழ்வார் கண்ணனை வணங்கினார், ரங்கநாதனுக்கு சேவை பண்ணினார். ஆனால் பாடுகிற போது நரசிம்மனைத்தான் பாடுகிறார். பாருங்க, பூஜை பண்ணினது வடபத்திரசாயி ரங்கநாதனுக்கு, பாடல் பாடினது நரசிம்மனுக்கு. முதல் பாடலை நரசிம்மனுக்கு, சுதர்சன லக்ஷ்மி நரசிம்மனுக்கு மங்களாசாசனம் பாடுகிறார். மார்கழி மாதம் 30 நாளும் அதிகாலை எழுந்து குளித்து ஆலயம் வந்து பாவை நோன்பிருப்போருக்கு எல்லா செல்வங்களும் நிறையும் என்பதை சொல்லி இன்றைய தினத்தை நிறைவு செய்கின்றேன்.